அர்த்திகல்பிதகல்போயம் பிரத்யர்த்திகஜகேசரி வியாசதீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். மார்ச் 27ஆம் தேதி முதல் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். ஏப்ரல் 2ஆம் தேதி தெலுங்கு வருட பிறப்பு, யுகாதி பண்டிகை. அனைவருக்கும் இனிய யுகாதி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். இந்த ஒரு வருஷம் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான சுபகாரியங்களும் தெய்வ சங்கல்பத்தோட பிரம்மாண்டமாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்திக்கிறேன். எல்லாமே சுபமாக நடக்கும். சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் நிறைய பேர் உங்களுக்கு ஆசை காட்டுவாங்க. உங்களுக்கு பெரிய ஒரு யோகம் இருக்குது சார், பெரிய ஒரு ஜாப் அது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் சூப்பராக வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கவனம்னு சொல்லுவாங்க. ஏன்னா 3 கிரக சேர்க்கை, சூரியன் புதன் சந்திரனோட இணைந்து சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மெயினாக உங்கள் பாஸ்க்கும் உங்களுக்கும் தகராறுகள் வரலாம். புக்கு, டாக்குமெண்ட்ஸு, ஐடி ரைடு இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெரிய மனுஷாக இருந்தாங்கன்னா தயவுசெய்து பார்த்துக்கணும். ஏன்னா இந்த சந்திராஷ்டமத்தோட எஃபெக்ட் என்னென்னா அந்த தப்பான அக்கௌண்ட்ஸை வெளியே கொண்டு வரும், தப்பான டாக்குமெண்ட்டை வெளியே கொண்டு வரும், பாஸோடைய மிகப்பெரிய விஷயங்களை வெளியே கொண்டு வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுங்கிறது பார்த்துக்கணும். என்னென்னா இந்த மாதிரி அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் என்ன பண்ணுன்னா தன்னுடைய வீரத்தை யார் என்ன ஏதுன்னு தெரியாமல் உண்மையை உளறி கொட்டக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கலாம். ஸோ நிறைய அரசியல்வாதிகள் பார்த்திங்கன்னா அந்த கட்சி சார்ந்த கொள்கைகள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்களே சொல்லிகிட்டு இருப்பாங்க. நான் ஒரு சில அரசியல்வாதிகள் தனக்குன்னு ஒரு ஸ்டைல் வச்சுருப்பாங்க. அது இம்மெட்டீரியல். எனக்கு அது கட்சி என்ன சொல்லுதோ அதெல்லாம் மேட்டர் கிடையாது. இது கரெக்டுன்னா கரெக்டு, தப்புன்னு பேசக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்திங்கன்னா. ஸோ அவளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிரக சூழ்நிலைகள் இருக்கும். இந்த கிரக நிலைகளுடைய வீரியம் அப்படி பாதிக்கும்னு சொல்லலாம். பொதுவாகவே பார்க்கும்பொழுது சிம்மராசி நண்பர்கள் ஒரு கடன் வாங்கிட்டேன்னா பிரச்சனை சால்வ். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக மருத்துவ செலவுகள் இந்த வாரத்திலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நான் பயன்படுத்துறதுக்காக இல்லை, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சிம்மராசி நண்பர்கள் பொதுவாகவே உங்கள் வீட்டில் தன்வந்திரி ஹோமம் பண்ணலாம், பிரச்சனைகள் இருக்காது. பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் தன்வந்திரி கோவிலுக்கு போய் அதுக்கு ஒரு சுவாமிக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அங்கே கொடுக்கக்கூடிய துளசி பிரசாதத்தை வீட்டுக்கு எல்லோரும் கொடுத்து சாப்பிட்டலாம், சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ண முடியும். மெயினாக மக நட்சத்திரக்காரங்களுக்கு புக்கு, டாக்குமெண்ட்ஸு, அந்த மொபைல், லேப்டாப், கேஜெட்ஸு, ஏதாவது உங்களுடைய வேலைக்கு உபயோகிக்கக்கூடிய ஏதாவது உபகரணங்கள் இருந்தால் அதை மறந்து போகக்கூடிய வாய்ப்புகள், இல்லைன்னா தொலைஞ்சு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்க, கவனமாக இருக்கணும். பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் சார்ந்த ஏதாவது டாக்குமெண்ட்டு அது ஏதாவது தொலைஞ்சு இல்லை வீட்டில் வச்சுட்டு போகக்கூடிய அம்சங்கள் இருக்குது. இந்த வாரம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த அதாவது கணக்குக்கு காட்டாத பணம் இருந்ததுன்னா அதை எப்படி நீங்கள் டாக்குமெண்ட்டில் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு கவனமாக பார்க்கணும். இல்லை இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பணமாக இருந்தால் அது கிளைம் பண்ணுறது நல்லது. ஏதாவது ரொம்ப நாள் ஆச்சு சார், அது கிளைமுக்காக வெயிட் பண்ணுறதுக்கு எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க, ஓகேன்னு எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லதுன்னு சொன்னால். ஏன்னா 6, 8 பாவங்கள் செயல்படும் பொழுது 7ஆம் பாவம் நசுங்கிடும். அதனால் வீட்டில் கண்டிப்பாக பிரச்சனைகளாக இருக்கும். என்ன பண்ணுறதே தெரியாது, புரியாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்புகள் குவியக்கூடிய வாரமாக இருந்தாலும் சரி, ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரி தான் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த வாரம் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்கும்பொழுது 100க்கு ஒரு 60% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதாரம் 100க்கு 60% இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே கருதப்படுகிறது. தன்வந்திரி ஹோமம் பண்ணுறது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.